ஃப்ரெண்ட்ஸ், 7 4 எடப்புள்ளி வச்சு இந்த சின்ன கோலம் போட்டிருக்கேன். இது பிகினர்ஸ் கூட போட்டு பழகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப சிம்பிளான கோலம் தான். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். மார்கழி மாதம் அவங்களும் ஒரு நாள் கோலம் போடட்டும். வாங்க. 7 6 5 4 எடப்புள்ளி வச்சுருக்கேன். நடுப்புள்ளியை இப்போ ரவுண்ட் பண்ணிப்போம். இதை சுற்றியும் ரவுண்டு போட்டிருக்கோம். இந்த 6 புள்ளி இருக்குல்ல, இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புள்ளி இருக்குல்ல, இந்த கார்னர் 6 கார்னர் இருக்குல்ல, இந்த புள்ளிக்கு நேராக இருக்க புள்ளியிலேருந்து இப்படி இப்படி ஒரு வி மாதிரி, அதே மாதிரி இந்த கார்னரில் புள்ளி இருக்குல்ல, இதுலேருந்து இப்படி இப்படி இந்த கார்னரில் இருக்கிற புள்ளியிலேருந்து நேராக இப்படி ஒரு வி மாதிரி, அதே போல் இந்த பக்கமும் இதுலேருந்து நேராக இந்த புள்ளிக்கு பக்கத்து புள்ளிக்கு போகிறோம். அதே மாதிரி இந்த புள்ளிக்கு இதுக்கு, அதே போல் இந்த புள்ளிக்கு இதுக்கு, இப்படி மாறி மாறி வருது. இந்த புள்ளிக்கு நேராக அந்த புள்ளியை அந்த கோட்டை கொண்டு பக்கத்து புள்ளியில் வி மாதிரி போட்டுட்டிங்கன்னா இந்த டிசைன் வந்துடும். இப்போ இந்த ஒரு கோட்டுக்கும் கீழேயும் 3 புள்ளிகள் இருக்கு இல்லையா? இப்போ இதுலேருந்து இப்படி இந்த 3வது புள்ளியை ஒரு சுற்றிக்கலாம். அதே போல் எல்லா பக்கமும் இங்கேருந்து இந்த 3வது புள்ளியை ஒரு சுத்து. இப்போ இங்கேருந்து ஒரு கோடு, இதுலேருந்து ஒரு கோடு, இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். இதே போல் எல்லா பக்கமும். போட்டு பழகும்போது பிகினர்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மார்கழி மாதத்தில் அவங்களும் ஒரு நாள் கோலம் போட்டு பழகட்டும். ரொம்ப ஈஸியான கோலம் தான். நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு மார்கழி கோலத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.